அம்மா தாயி, நீ கேட்டை அனைத்துமே கொண்டு வந்து விட்டேன் தாயி. உனக்கு கும்பாபிஷேகம் செய்யலாமா தாயி? மகனே, அம்மா, நான் கேட்ட பிரகாரம் இன்னைக்கு ஒரே நாள் கோவில் கட்டி வண்டி நட்டி மலை போல மாவிளக்கு குன்று போல கொழுக்கட்டையும் பனைமரம் போல ஆட்டுகளை எனக்காக எடுத்து வந்திருக்கிறாய். ஆமா தாயி. மகனே, அதனால எனக்கு கும்பாபிஷேகம் செய்ய போகிறாயா? மகனே, எனக்கு இதெல்லாம் கொடுத்தால் மட்டும் போதாது, எனக்கு இன்னொன்று வேண்டும் மகனே. அப்படியே அமரு அமரு அமரு. மகனே, அது என்ன வேணும் தெரியுமா? முடனாக்கை தான் அறுத்தி மகனே, எனக்கு கும்பாபிஷேகம் நடக்க வேண்டும் என்றால் உன்னுடைய கணவரோட முனை நாக்கை அறுத்து எனக்கு நீங்க தானமாக தர வேண்டும். ஒரு மனுஷனுக்கு நாக்குதான் வாக்கே சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் போது என் கணவருடைய நாக்கை நான் எப்படி அறுத்து கொடுக்க முடியும்? மகனே, அன்று உன் கணவர் எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தால் நான் கேட்கின்ற பொருளை தடையில்லாம தருவேன் என்று இப்போது எனக்கு முனைநாக்கு வேண்டும். அதனால் எனக்கு அறுத்து தானமாக தர வேண்டும் உன்னுடைய கணவர். என் தாயே, என்னை படைத்தவளே, என்னுடைய கணவருடைய முனைநாக்கை கேட்கின்றாயே அம்மா.
வகையில் சாரும் என் மனம் பாடும் அதில் என் மனம் பாடும் என்னுடைய கணவருடைய நாக்கை நான் அறுத்து கொண்டு வருகிறேன் தாயே. அப்படியாகட்டும், அப்படியாகட்டும். அப்படியாகட்டும் மகனே, அப்படியாகட்டும். நீ கேட்ட பிரகாரம் என்னுடைய கணவருடைய நாக்கை கொண்டு வந்து விட்டேன். இப்போது நாங்க போகலாமா? மகளே, அம்மா, உன்னுடைய கணவரோட முன்னாக்கி அறுத்து கொடுத்தால் மட்டும் போதுமா? போதாதா? எனக்கு இன்னும் போதாது. எனக்கு மற்றொன்று ஒண்ணு வேண்டும் தெரியுமா? என்னம்மா வேண்டும்? என்ன வேண்டும் தெரியுமா? என்ன வேண்டும்? இவன் மணிக்குடலை தான் அறுத்தி
இதை எப்படி என்னால் முடியும் அம்மா? என்னுடைய கணவருடைய மணிக்குடலை எரித்தா அவர் உயிரோட இருப்பார் தாயே, உயிரோட இருப்பார். மகளே, அவன் உயிருடன் எழுந்தால் என்ன, இல்லாவிட்டு எனக்கு என்ன? எனக்கு தேவை மணிக்குடல். அம்மா, இப்படி ஒரு வார்த்தையை நீ கேட்கலாமா தாயே? எங்களை படைத்தவன் நீதான் அம்மா. நீ ஏன் இப்படி கேட்கிறாயே தாயே? அம்மா, அவர் அவர் வாழ்க்கையிலே ஆண்டவன் எழுத்துப்படி நான் போட்ட கணக்கு தப்பு, இறைவனின் வழக்கின்படி. இறைவா இறைவா அவர் அவர் வாழ்க்கையிலே ஆண்டவன் எழுத்துப்படி நான் போட்ட கணக்கு தப்பு, நான் போட்ட கணக்கு தப்பு, இறைவனின் வழக்கின்படி.
காலம் செல்ல வீரென்ன வேண்டும் எத்தனை கஷ்டப்பட்டு எத்தனை துன்பத்தை அனுபவித்து உனக்காக அந்த வன்னிய மரத்தை கொண்டு வந்து உனக்கு ஆலயம் அமைத்து உனக்கு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாரே என்னுடைய கணவர் உயிரையே எடுத்து விட்டாயே நீ எல்லாம் ஒரு தெய்வமா அடி பாவி நீ மட்டும் மஞ்சள் குங்குமத்தோட காய்ச்சலிக்கின்றாயே என் மஞ்சள் குங்குமத்தை ஏன் அம்மா பறித்தே எதற்காக பறித்த தாயே அம்மா நீ இப்படி இருப்பாய் என்று எங்களுக்கு தெரிந்திருந்த அந்த வன்னிய மரத்தை கொண்டு வந்திருக்க மாட்டோமே உனக்கு கோவில் கட்டிருக்க மாட்டோம் உனக்கு கும்பாபிஷேகம் செய்வதற்காக ஏற்பாடு அம்மா என்னுடைய கணவர் உயிர் போய்விட்டது அவர் உயிர் போன பிறகு நான் எதற்காக உயிர் வாழ வேண்டும் தாயே இந்த பாவி நான் ஏன் அம்மா வாழ வேண்டும் அத்தா கண்ணும் கண்